Hi hello friends, நான் தான் உங்க தேனு. இன்னைக்கு நம்ம ஜிப்சி காமிக் சேனல்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சார்லட்ஸ் வெப்ஸ். இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம ஜிப்சி காமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார்லட் வெப்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா 2006 நிக்லோடியன் பிரசன்ஸில் வெளிவந்த படம். இந்த படம் வந்தது எனக்கு தெரியாது, பட் எஸ்டர்டே தான் நான் வந்து இந்த படம் பார்த்தேன். அதுவும் தமிழில் தான் பார்த்தேன். சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஒரு பன்னிக்குட்டிக்கும் ஒரு ஸ்பைடர், அதாவது 8 கால் பூச்சிக்குமான நட்பு, அப்படி உள்ளதான் இந்த ஸ்டோரி. கதையோட ஸ்டார்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பன்னி வளர்க்குறாரு. அந்த பன்னி வந்து பார்த்தீங்கன்னா 11 குட்டிங்க போடுது. அந்த 11 குட்டிங்களில் 10 குட்டிக்கு மட்டும்தான் அந்த பன்னியால் வந்து சாப்பாடு கொடுக்க முடியும், 11வது குட்டிக்கு முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி வீக்காக இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பன்னி வந்து கொண்டுடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாரு. பட் அதை அவங்க பொண்ணு பார்த்துட்டு, இல்லை இதை வந்து நீங்கள் கொல்லக்கூடாது, நான் வீக்காக இருந்தால் என்னையும் நீங்கள் கொண்டுருவீங்களா அப்படின்னு சொல்கிறதுனால, இல்லை நான் கொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு, நான் இந்த பன்னிக்குட்டியை நான் எடுத்து வளர்க்குறேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு வில்பர் அப்படின்னு பேர் வச்சு அதை வந்து பாசமாக வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்தை மாதிரி அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிறாங்க பத்திரமா. ஒரு ஏஜ் ஆக ஆக அவங்க அதை ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போகும்போது நல்ல பிரின்சிபாலிட்டி மாட்டிக்கிறாங்க. அதை காமிச்சு அதனால் அவங்க அம்மா கொஞ்சம் அதனால் கோப்படுறாங்க. இதை வந்து பத்திரமா பார்த்துக்கிறதுனால இது வந்து இது மூலமாகவே வைட்டு பேசுகிறா எல்லாம் பண்ணுறான்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம். அதனால் டாக்டர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் போய் இதை பற்றி பேசுகிறாங்க. பட் இது வந்து ஒரு அதிசயம் தான், ஏன்னா கிட்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க வந்து இதான் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறதுனால சரி இதையும் விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இது வந்து பெருசாகிடுச்சு, இதை வந்து நம்ம இனிமேல் வச்சுக்க முடியாது அப்படி சொல்கிறதுக்கு, இல்லை இது முடியாது, இது என்னோட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பன்னிக்குட்டி. பட் அந்த பன்னிக்குட்டி, நான் வந்து இந்த மாதிரி தான் பன்னிங்கெல்லாம் வளர்த்து அது போடுற குட்டிங்களை தான் விற்று தான் நான் வந்து ஃபேமிலி வந்து மெயின்டைன் பண்ணுறேன், இதை விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை மாட்டேன்னு சொன்னால, சரி பக்கத்தில் இருக்க நம்ம ஃப்ரெண்டோட அவரோட ஃப்ரெண்ட் அவங்க அங்கிளோட பான் வந்து இருக்குது, அதாவது பண்ணை வந்து இருக்குது, அங்கே இதை விட்டுறலாம், அவங்க எல்லா அனிமல்ஸும் வளர்க்குறாங்க, அங்கே இதையும் இருக்கட்டும், நீ போய் டெய்லி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு எய்த்தாப்பிலே இருக்க அந்த பானில் கொண்டு இவங்க வந்து அதை விட்டுறாங்க. விட்டுற பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கும் அந்த பன்னிக்குட்டியை விட மனசு இல்லை, அந்த பன்னிக்குட்டிக்கும் இவங்கள விட மனசு இல்லை. டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்தோட பார்த்துக்கிறாங்க, காலையில் போகிறதுக்கு முன்னாடி வராங்க, கதை சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஸ்கூல்லேருந்து எங்கேயோ போகணுங்கிறதுக்காக போயிட்டு வராங்க. வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. நைட்டு வந்து பார்க்க போகிறாங்க. அவங்க அம்மா வேண்டாம் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வில்பர், அதாவது அந்த பன்னிக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு, என்னடா பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதில் இருந்தாங்க. எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க, அங்கே இருக்க அந்த அனிமல்ஸோட என்ன பேசுகிறாங்க, வார்த்தை இருக்குது, மாடு இருக்குது, அப்புறம் வந்து செம்மறியாடு, குதிரை எல்லாமே இருக்குது, பேசுகிறாங்க. பட் அந்த யாரும் அவங்களோட அந்த பன்னிக்குட்டியோட சரியாக பேசலை. அவங்க எல்லாருமே இதை ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. பட் இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் தப்பையணுங்கிறதுக்காக அந்த பானோட அந்த கேட்டை வந்து உடச்சிட்டு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பில் ஒரு சமைக்கிற இடம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடை காலத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ அங்கே தான் பன்னிங்களை வந்து வெட்டி சாப்பிடுவாங்களாம், வெட்டி அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்களாம். அது அந்த இடத்த பார்த்துட்டான், அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி, அவன் இப்போ தான் பிறந்திருக்கான், அவனுக்கு தெரியாதுன்னு அந்த குதிரை சொல்லுது. சரி அப்படின்னால இவன் திரும்பி அந்த பன்னிக்குட்டி வந்து பானுக்கே வந்துடுது. இங்கே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அது இங்கேயே வந்துடுது. வந்தோடனே இது எல்லாத்தையும் பேச ட்ரை பண்ணுது, யாரும் பேசலை. மழை பெய்யுது, விளையாட வாங்குது, யாரும் விளையாட வரல. அப்போ அங்கே இருக்க ஒரு வாத்து, 2 வாத்து இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த வாத்து வந்து 8 முட்டை போட்டிருக்கு. அந்த வாத்துட்டு போய் இது பேசுது, அந்த வாத்து இதுக்கிட்ட பேசுது. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு தான் முதல்ல நட்பு உருவாகுது. அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்க்காம விட்டுறா ஒரு நாள் நைட்டு. இது ரொம்ப சோகத்தில் படுத்திருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலேருந்து நம்ம ஸ்கார்லட், அதாவது அந்த ஸ்பைடர் வந்து பேசுது. பட் இதுக்கு வந்து நம்ம பன்னிக்குட்டிக்கு வந்து தெரியல, எங்கேருந்து யாரோ பேசுகிறாங்களே அப்படின்னு இது தேடுது. பட் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் காலையில் உன் கண் முன்னாடி கண்டிப்பாக வருவேன் அப்படின்னோட இதுவும் விடியலுக்காக காத்துட்டே தூங்கிடுது. விடியலுக்காக காத்துட்டே இருக்கும்போது சன் வரப்போ வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, சன் வந்த உடனே யார் அது என்கிட்ட நைட்டு பேசுனது அப்படின்னோட இந்த விலங்குகளுக்கெல்லாம் புரியல. என்ன இந்த பன்னிக்குட்டி திடீர்னு எந்திரிச்சு காலையில் உளருது அப்படின்னோட திடீர்னு இந்த ஸ்பைடர் பேசுறது கேட்குது. நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, நீங்கள் என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு இது வந்து தேடிட்டே இருக்குது. பட் வந்து நான் இந்த கார்னரில் இருக்கேன் பார் அப்படின்னோட அந்த பானோட அந்த கதவோட ஓரத்தில் அந்த ஸ்பைடர் வந்து ஒரு வெப் கட்டி அங்கே வந்து இது இருக்குது. அப்புறம் இது கண்ணு முன்னாடி வந்தது, நீங்கள் தான் என்கிட்ட நைட் பேசுனீங்களா அப்படின்னோட, ஆமாம். உங்கள் பேர் என்னன்னு கேட்டோட ஸ்கார்லட், உன் பேர் வில்பர் அப்படின்னு கேட்டுச்சு. இது கேட்டோட ஒரு நல்ல நட்பு உருவானுச்சு. பட் அங்கே இருக்க அந்த ஸ்பைடரை எல்லாருமே வெறுக்கிறாங்க. ஏன்னா ஸ்பைடர் தான் முக்கவாசி, நம்ம எல்லாருமே ஸ்பைடர் வந்து வெறுப்போம். பட் இந்த ஸ்பைடர் வந்து இந்த பன்னிக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பன்னிக்குட்டியோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் கிடைச்ச விலங்கு ஃப்ரெண்டுனா அந்த ஸ்பைடர் மட்டும்தான். அதனால் உடனே இந்த நம்ம வில்பர் வந்து என்ன ஆயிடுறாருன்னா ரொம்ப குஷியாகிறாரு, சந்தோஷமாக இருக்கார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம எலி வந்து ஒன்றே என்ட்ரி கொடுக்குறாப்புல. அவர் வந்து கொஞ்சம் ஒரு இதுவான ஆள், கரண்ட் மட்டும் இருப்பாப்புல, எல்லாம் பண்ணுவாப்புல, ஆனால் சாப்பிட்டுட்டே இருப்பாப்புல, கொஞ்சம் கடுமையான ஆள். அவர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வாத்து வந்து, தம்பி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்போ அப்படி கத்துற, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்டு கிடச்சோல நான் வந்து ஒரு குஷி ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம வில்பர் வந்து சொல்கிறாரு. ஓ ஸ்பைடரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஸ்பைடரை வெறுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த எலி சொல்லுது, ஆமாம் உலகத்தில் என்னை விட ஸ்பைடரை தான் முதல்ல வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லல, ஏன் எல்லாரும் ஸ்கேர்லெட்டை வெறுக்கிறீங்க, ஏன் அவங்கள என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இவளை பார்த்தாலே உனக்கு பிடிச்சிருக்கா என்ன, இவளோட தோற்றமும் சரியில்லை இதுவும் சரியில்லைங்கிறாங்க. ஆனால் என்ன ஸ்கேர்லெட் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அந்த ஸ்கேர்லெட் என்ன சொல்லுதுன்னா, நான் சாப்பிட்றது இந்த மாதிரி பூச்சிங்களை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி, நான் இந்த மாதிரி ஒரு ஈயை பிடிச்சேன்னா அதை என்னோட கொடுக்கால அதை ஃபஸ்ட்டு ரொம்ப வலி கொடுக்காம மயங்க வச்சிருவேன், அப்போ தான் அதுக்கு வலி தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட வலையால் அதை சுற்றிட்டு சாப்பிட்ருவேன். நீங்கள் பூச்சிங்களை தான் சாப்பிடுவீங்களான்னு அந்த வில்பர் கேட்கும்போது, இல்லை நான் ரத்தத்தை தான் குடிப்பேன்னு அது ஒரு காமெடிக்கு சொல்லும்போது, உடனே அங்கே இருக்க குதிரைக்கு ஸ்பைடர் ஆகாது, உடனே அது மயக்கம் போட்டுருது. இந்த நம்ம ஸ்பைடர் என்ன பண்ணுதுன்னா, நான் ரத்தத்தை குடிப்பேன்னு சொல்லி அதுக்கிட்ட போகும்போது, என்ன ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு அந்த குதிரை வந்து ரொம்பவே பயப்படுது. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருது. பட் அங்கே இருக்க யாருக்கும் இந்த ஸ்பைடரை பிடிக்கல. பட் நம்ம கில்பரும் அந்த ஸ்பைடரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணுது, நம்ம கில்பர் என்ன பண்ணுறாருன்னா, வில்பர்னு சொல்லிட்டேன், வில்பர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த பன்னிக்குட்டியோட அந்த பன்னிக்குட்டி வந்து இந்த எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எலி என்ன சொல்லுதுன்னா, உனக்கும் ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு கேட்கும்போது, உன்னை கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் நீ இங்கே இருப்ப அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அதுக்கப்புறம் என்னாச்சு, உனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயன்படுது. எனக்கு தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஏத்தாப்பில் இருக்க அந்த இடம் என்னன்னு தெரியுமா அப்படின்னால எல்லா விலங்கும் சொல்லுது, ஆகா இவன் தேவையில்லாமல் பிரச்சனை இழுக்கிறான் அப்படின்னு. எல்லா விலங்குக்குள்ளேயுமே அங்கே ஒத்துமை இல்லை. பட் இவன் வந்ததுக்கப்புறம் ஓரளவு ஜாலியாக இருந்துச்சு. அந்த எலிக்குட்டி என்ன சொல்லுதுன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு பான் இருக்குது, அந்த பானில் வந்து உன்னை வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க, நல்ல கறி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இந்த வில்பரை வந்து பயமுறுத்துது. அந்த எலி பயமுறுத்தினால வில்பருக்கு ஒன்றும் புரிய, ரொம்பவே பயந்துருச்சு. பயந்தோல என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் ரொம்பவே தவிச்சு போயிருந்துச்சு. அப்போ தான் ஸ்கேர்லெட் சொன்னிச்சு, ஒன்றும் பயப்படாது, அவங்க உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஏன் பிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமே, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் பிக்ஸ் பிடிக்கும்னு சொல்லி இந்த எலி வந்து பார்த்தீங்கன்னா அது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாரும் அந்த எலி திட்டுறாங்க, நான் மட்டும்தான் இங்கே நல்லவன், நீங்கள் எல்லாருமே கெட்டவங்கப்பா, நான் தான் உண்மையை பேசுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வில்பர் வந்து என்னென்னா ரொம்ப பயத்தில் இருக்குது. அப்போ அந்த ஸ்கேர்லெட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்பைடருக்கு இந்த அளவு மூளை இருக்குங்கிறத அந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. பட் இது நல்லதாக இருந்துச்சு. அந்த ஸ்கேர்லெட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வார்த்தைகளை தேடி அந்த பண்ணி வந்து கொல்லக்கூடாது, அவங்க பண்ணி வந்து வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட வெப்பு கட்டும்போது, வெப்பை வந்து அந்த பையன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, அந்த இதை வந்து அந்த ஸ்பைடரை வந்து பிடிக்கணும்னு சொல்லி அந்த வெப்பை கலைச்சிரும். அந்த ஸ்பைடரை பிடிக்கிறதுக்காக இது பண்ணுவான் அந்த நம்ம இந்த வில்பரை எடுத்து வளர்க்குற அந்த பொண்ணோட தம்பி. உடனே இவ போய் அந்த பொண்ணை தடுத்துருவா. அதுக்கப்புறம் அந்த வில்பரும் அது காலை பிடிச்சி தான் அந்த ஸ்பைடர் தப்பிக்க வச்சிரும் ஸ்கேர்லெட்டை. இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் வெப்பு கட்டுறதுக்காக நைட்டு வந்து வெப்பு கட்டும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு எழுத்தை வந்து எழுதும். அதில் வந்து அந்த வெப்பில் வந்து எழுத்து எழுதும். ஏன்னா எந்த ஒரு ஸ்பைடர் வலையால் எழுத்து எழுத முடியாது, நம்மளால் ஒரு செயற்கையை உருவாக்க முடியாது. பட் இது வந்து உருவாக்கியிருக்கும். இதெல்லாம் பொய்ன்னு நினைக்க மாட்டாங்க, இது உண்மையாகவே இருக்குன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த பண்ணியை தான் எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த வெப்பில் இருந்த அந்த வார்த்தை வந்து அந்த பண்ணியை குறிக்கிற மாதிரி அப்படின்னு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். மறுபடியும் மறந்துடுவாங்க. இது மேலே எல்லாருக்கும் ஒரு மறுபடியும் இந்த தாட் இருக்க தான் செய்யும். இது மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை அது எழுதி இந்த பண்ணி மேலே ஒரு ஆர்வத்தை கொண்டாடுது. அப்போ தான் அந்த ஊரில் வந்து ஒரு திருவிழா வந்து நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகளை வந்து கலந்துக்க வைக்கலாம் ஏதாவது போட்டியில். அப்போ பிக்ஸையும் சேர்த்து கலந்துக்க வைக்கலான்னு அவங்க டீச்சர் சொல்லும்போது இந்த நோட்டீஸை வந்து இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு வீடாக போய் கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வில்பரை கலக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, சரி கலந்துக்க வைக்கலாம் அந்த போட்டியில் அப்படின்னு சொல்லி அந்த இந்த பானோட ஓனரும் அவங்களோட அங்கிளும் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வில்பர் வந்து அதுக்கெல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா ரெடியாக தான் இருந்துச்சு. பட் இது வளர்ந்ததுக்கப்புறம் இதை என்ன சொல்கிறாருன்னா, இது தோத்துருச்சுன்னா வெட்டி சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை கேட்டோல மறுபடியும் வில்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்துடுது, விழுந்துருது. சரி அந்த போட்டிக்கு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போகும்போது, நீங்களும் என் கூட வரணும் ஸ்கேர்லெட் அப்படின்னு சொல்லி வில்பர் வந்து சொல்லுது. பட் ஸ்கேர்லெட்டுக்கு வந்து இல்லை நான் இங்கே தான் இருக்கணும், நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு வார்த்தையை தேடி நம்ம வந்து வில்பரை வந்து நல்ல ஒரு அவங்க முன்னாடி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இதுவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு வார்த்தையை வந்து எழுதுது அந்த வெப்லேயே. எழுதும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பண்ணி மேலே ஒரு நம்பிக்கை வருது, அந்த ஸ்பைடரை விட்டுறாங்க. ஆனால் அந்த பண்ணி இந்த வில்பரை தான் அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக காட்டுறாங்க அந்த இதில். அப்போ பார்த்தீங்கன்னா வில்பர் அந்த போட்டியில் வந்து கலந்துக்க வைக்கிறாங்க. கலந்துக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வில்பரும் கலந்துக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வில்பர் கொண்டு போகிற வச்ச இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணி வந்துடும்.
இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த வில்பர் வந்து வரணும்னு சொல்கிறப்ப வராது, இவங்க வந்து இந்த மாதிரி நான் சாப்பிட்ருவேன்னு சொல்கிறதுக்கு அப்போ டீ சாப்பிட வேண்டியதான் சொல்கிறது ஒன்றும் மயக்கம் வந்துள்ள இந்த ஸ்பைடரும் சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பைடரும் எலியும் போவாங்க. அங்கே போய் இன்னொரு வார்த்தையை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு பன்னி, பெரிய பன்னி வந்து அந்த போட்டிக்கு இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய பன்னிக்கு வந்து அந்த கிஃப்ட்டை வந்து அந்த ப்ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. போட்டியே நடக்காது, பட் இதோட தோற்றத்தை பற்றி இது வந்து சின்னதாக இருக்கிறதுனாலையும் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலையும் தோற்றத்தை மாற்றி இதுதான் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி அது என்ன போட்டின்னு காமிக்கல, அந்த போட்டிக்காக அந்த ப்ரைஸை வந்து அதுக்கே கொடுத்துருவாங்க. உடனே இந்த ஸ்பைடர் என்ன பண்ணுன்னா புதுசாக ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடிச்சி அந்த எலியை வந்து கொண்டாந்து கொடுக்கும். அந்த வார்த்தையை வந்து எழுதிடும் அதோட வெப் மூலமாக. அந்த போட்டி நடக்கிற இடத்துல ஒரு இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க, ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அங்கே தான் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு பன்னிங்களையும். இந்த நம்ம வில்பர் இருக்க இதில் மட்டும் அதை வந்து எழுதிடும் அந்த ஸ்பைடர் வந்து அதோட விலையில் எழுதினோடு எல்லாரும் அங்கே வர அந்த திருவிழாக்கு வந்து எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியத்தோடு வந்து பார்ப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பன்னி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லாமல் நம்ம வில்பரை கூட்டிகிட்டு போய் அந்த ஊர் பிரசிடென்ட்டோட கையாலே அந்த பன்னிக்கு வந்து கிஃப்ட்டை கொடுத்து இந்த பன்னி வந்து பெரிய ஆக்கிடுவாங்க. சரி எல்லாரும் முடிஞ்சிருச்சு, நல்லா அந்த கதை முடிஞ்சிருச்சுடா, அப்பா செமையாக இருந்துச்சுடா அப்படின்னு நம்ம ஸ்கேலட்டுக்கு என்ன ஆகுன்னா அது வந்து முட்டை பொரிக்கும். அதோட 514 குட்டிங்க வந்து இருக்கும். அதால் வந்து அதை வந்து அங்கேயே அந்த இடத்துல வந்து கூண்டுலேயே வச்சு அது வந்து முட்டையை பொரிச்சிடும். பட் முட்டை என்ன ஆகுனா அதோட இதுக்குள்ளே வந்து கட்டி வச்சுருக்கும், அதோட வலைக்குள்ளே. நான் என்னால் வர முடியாது, என்னோடய ஆயுசு முடிஞ்சிருச்சு, நான் வந்து செத்துருவேன், நீ வந்து நீ போகணும் வில்பர், நான் அவ்வளோதான், நான் செத்துருவேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வரணும், நான் உங்களை காப்பாற்றுவேன், ஏதாவது பண்ணி காப்பாற்றுவேன். நம்ம வில்பரும் அழுகிறாரு. பட் என்னால் முடியாது, என் ஆயுசு அவ்வளோதான், இதில் என்னோட 518 பசங்க இருக்காங்க, நீ தான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த முட்டையை வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னென்னா அந்த எலி வந்து அந்த முட்டையை கொண்டு தள்ளி விட்டு இவங்க அந்த கூண்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடறாங்க. எடுத்துகிட்டு போனோட அங்கே கோடைக்காலம் போகுது, எல்லா காலம் போனதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பனியை முதல்ல பார்க்குது. அதுக்காக தான் ஆசைப்பட்டுச்சது, அதை பார்க்குது. ஏன்னா எந்த இதுலையுமே பன்னிங்கள் அந்த பனி வரப்போ கொண்டு வந்து சமைச்சிருவாங்களாம். இப்போ இந்த மாதிரி பான் வச்சுருக்கவங்க அப்போ வந்து அது முதல்ல பார்த்தோம் சேலட்டுக்கு நன்றி சொல்லி ஏகப்பட்ட காலங்கள் போனோம். அந்த முட்டை வந்து பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காலம் போன காலமாக டெய்லி ஒருத்தர் வந்து பார்த்துப்பாங்க அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாருமே. இது வந்து முட்டை பொரிச்சோம். உள்ளேருந்து ஒரு 518 ஸ்பைடர்ஸ், சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ் அப்படியே பார்க்குறதுக்கு அந்த ஸ்கேலட் மாதிரியே இருக்கும் எல்லாமே. அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே ஒரு வலையை பின்னிக்கிட்டு மேலே பறக்கும்போது எல்லாருமே போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம வில்பருக்கு வந்து ஒரு கஷ்டம், இல்லை நான் அவங்ககிட்ட பேசணும் அதுக்காகத்தான் இருந்தேன்னு சொல்லி இது பண்ணும். பட் எல்லாருமே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பைடர் மட்டும் மிச்சம் இருக்கும். அவங்க 3 பேரும் நாங்கள் போகல, இங்கே தான் இருக்க போகிறோம், எங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் எல்லோரும் உங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்கன்னு வில்பர் சொல்லும்போது நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படி சொன்னோல 3 ஸ்பைடர்ஸும் அங்கேயே இருக்குது. வில்பருக்கும் சந்தோஷமாயிடுது. எல்லா அனிமல்ஸும் ஒன்றா ஒத்துமையாக ஜாலியாக அங்கே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட முடிவு. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு சொல்லலாம். டப்பிங் பற்றி நான் எப்போவுமே இந்த வீடியோவில் போய் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எல்லா வீடியோவுமே டப்பிங் பற்றி நான் பார்க்குற படங்கள் சொல்லுவேன். ஏன்னா டப்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் தான் எப்போவுமே ஹாலிவுட் படம் பார்ப்பேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டப்பிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லலாம். 2006 வந்துச்சு, பட் இப்போ தான் டப்பிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டப்பிங் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் ஒன் டைம் பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். ஒன் டைமில் நிறைய டைம் பார்க்கலாம். கிட்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பன்னிக்குட்டியோட அனிமேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த வீடியோ இன்னும் நீங்கள் சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன், வேகமாகவும் சொல்ல பார்க்குறேன். நீங்கள் நம்ம ஜிப்சி காமிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க வைக்கும். நான் உங்கள் தேனும். பை பாய்.